Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Example 4. Verify that minus of minus x is the same as x for first one x equal to 13 by 17, second one x equal to minus 21 by 31. அதாவது இந்த சம்மில் நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா minus of minus x is equal to xன்னு சொல்லணும். அதுக்கு இந்த டூ நம்பர்ஸ் எடுத்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் 13 by 17, செகண்ட் ஒன் minus 21 by 31. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் given number is 13 by 17. அதோட additive inverse of the given number x equal to 13 by 17 is additive inverse அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர் மீன்ஸ் பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு நெகட்டிவ் நம்பர் தான் அடிட்டிவ் இன்வர்ஸாக இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட பாசிட்டிவ் நம்பர் தான் அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ given number x equal to 13 by 17, therefore their additive inverse is minus x. எக்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க, ஸோ மைனஸ் எக்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்பர் 13 by 17 அப்படின்னா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ் 13 by 17. அண்ட் ஆல்சோ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் minus 13 by 17 is 13 by 17. given number is 13 by 17, அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் minus 13 by 17. அதே மாதிரி minus 13 by 17 எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் 13 by 17. சின்ஸ் எப்படி இதை அப்படி சொல்கிறோம், அடிட்டிவ் இன்வர்ஸ் இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் இது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 13 by 17 ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் given plus minus 13 by 17 is equal to 0. அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னாலே ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அதோட நெகட்டிவ் நம்பரை சம் பண்ணும்போது, அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதோட பாசிட்டிவ் நம்பர் எடுத்து சம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஜீரோவாக இருந்தது அப்படின்னா நம்ம ஆட் பண்ண எடுத்த ஒன் நம்பர் அடுத்த நம்பரோட அனதர் நம்பரோட அடிட்டிவ் இன்வர்ஸாக இருக்கும். ஆர் மைனஸ் ஆஃப் minus 13 by 17 plus minus 13 by 17. 13 by 17 plus minus 13 by 17 equal to 0. அப்போ இது இருந்தால் இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் இது, இந்த நம்பரோட அடிட்டிவ் இன்வர்ஸ் இந்த நம்பர்னு நம்ம சொல்லலாம். இதை வச்சுட்டு 13 by 17 plus minus 13 by 17 equal to 0 or minus of minus 13 by 17 equal to 13 by 17. Plus into minus minus ஆகும்போது 13 by 17 minus 13 by 17 equal to 0. அதே மாதிரி இந்த ப்ளஸுக்கு பதில் மைனஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா minus of minus 13 by 17 equal to 13 by 17. Minus into minus plus. So we get 13 by 17 here. That is minus of minus x. The given number 13 by 17. Generally you take x means minus of minus x equal to x. Then second one, same like that. Additive inverse of the given number x equal to minus 21 by 31 is minus x equal to 21 by 31. Given number x means minus 6 தான் அதோட additive inverse. அதே மாதிரி கொடுத்துருக்க நம்பர் minus 21 by 31 கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட additive inverse 21 by 31. Since the given number plus their additive inverse 21 by 31 equal to 0. From this shows that additive inverse of minus 21 by 31 ஓட additive inverse 21 by 31 சொன்னோம். அதே மாதிரி
21/31 ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா -21/31. That is minus of minus x equal to x. Then example 5, find 2/5 into -3/7 minus 1/14 minus 3/7 into 3/5. இப்போ இந்த சம்முக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். Now to write the given sum, 2/5 into -3/7 minus 1/14 minus 3/7 into 3/5. இப்போ அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும் பாருங்கள். இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். 2/5 into -3/7. Here -3/7 into 3/5. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ஸை இந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே addition and multiplication அதில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி ஆட் அண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூஸ் ஆன்சர் வந்து சேமாக தான் கிடைக்கும் நமக்கு. அதனால் இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டை காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதை ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இந்த ஃபஸ்ட் நம்பரை ஃபஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டை ஃபஸ்ட் எழுதிட்டு தென் இந்த ஃபேக்டை லாஸ்ட்டாக இருக்கிறத மிடில் எழுதிக்கலாம். -3/7 into 3/5. Then here you write the middle term -1/14. Then which is equal to 2/5 into -3/7. இந்த ஃபேக்டை அப்படியே எழுதிட்டு the second multiplication factor the operation minus இருக்குது. the minus plus into minus னு நம்மங்க ஷேர் பண்ணி எழுதியிருக்கோம். plus into minus minus. அதனால the single minus plus into minus plus then -3/7 எழுதியிருக்கோம். next into 3/5 minus 1/14. This 1/14 which is equal to, from these two multiplication facts, -3/7 is a common factor. So அதை வெளியே எடுத்து எழுதிக்கலாம். -3/7 இந்த டேர்ம்லேயே இருக்குது. இந்த செகண்ட் டேர்ம்லேயும் -3/7 இருக்கிறதுனால இதை அப்படி காமனாக வெளியே எடுத்து எழுதிட்டு இந்த ப்ராக்கெட்டில் ரிமைனிங் நம்பர்ஸாக எழுதிக்கலாம். 2/5 இந்த ஃபேக்டில் இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் 2/5 இருக்குது. ஸோ 2/5 then there is plus இதில் ரிமைனிங் நம்பர் 3/5 இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் 2/5 plus 3/5 then minus this minus 1/14. இது இப்போ நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி படி நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா யூஸிங் பை தி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் என்ன அப்படின்னா a into b plus c அந்த ஃபார்முக்கு தான் அங்கே எழுதியிருக்கோம். a இது b இது cன்னு வச்சுட்டோம்னா a into b plus c அந்த ஃபார்முக்கு எழுதியிருக்கோம். then is equal to, now to simplify this, இப்போ இதில் ப்ராக்கெட் இருக்கும்போது ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். அவுட்டரில் இருக்கிற -3/7 அப்படி எழுதிட்டு இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணலாம். டினாமினேட்டர்ஸ் சேமாக இருக்கிறதுனால அதை அப்படியே எழுதிட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணிடலாம். 2 + 3 is 5.
டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி அப்புறம் நியூமரேட்டர்ஸாக சேஞ்ச் பண்ணணும். இங்கே டினாமினேட்டர்ஸ் சேமாக தான் இருக்குது, அதனால் அதை அப்படியே எழுதிட்டு நியூமரேட்டரை டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். 2 + 3 is 5. Then minus this minus 1/14 which is equal to minus 3/7 into 5/5 is the multiplication fact. அப்போ இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இது மல்டிப்ளை, இது சப்ராக்ஷன். ஸோ இப்போ இது ரெண்டு ஆப்ரேஷனில் 2 ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது மல்டிப்ளை ஆப்ரேஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ minus 3/7 into 5/5 which is equal to minus 3/7 into 5/5 equal to 1. 5 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். then minus 1/14. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். minus 3/7 into 1 minus 3/7 into 1 வச்சு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு சேம் நம்பர் தான் கிடைக்கும். From that we get minus 3/7. நமக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா minus 3/7 then minus 1/14. Now is equal to minus 3/7 into 1 is minus 3/7 minus 1/14 equal to, now you simplify this. Now we have the denominators are different, 7 and 14. Now to find the LCM of 7 and 14, from that we get 14 is the LCM. So you take the denominator is 14. The first rational number have the denominator 7. இப்போ 7 தான் இருக்கிறதுனால 14ங்கிறத டினாமினேட்டரில் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ அதை 2வால் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 14 கிடைக்கும். அதனால் அந்த 2வால் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணலாம். minus 3 into 2 then minus 1/14 is equal to minus 3 into 2 is minus 6 then minus 1 divided by 14 equal to minus 6 minus 1. These two numbers have the same sign. So now to add and put the same sign. From we get minus 7. 6 and 1 is 7. Then minus the same sign இருக்கனால அந்த மைனஸை இங்கே அப்படியே போட்டுக்கலாம். minus 7/14 is equal to, now you simplify minus 7/14. 7ஆல் டிவைட் பண்ணும்போது 1 7 is 7, 2 7 star 14. So our answer is minus 1/2. Then now to write the answer, 2/5 into minus 3/7 minus 1/14 minus 3/7 into 3/5 equal to minus 1/2. Next, home assignment exercise 1.1. First sum, using appropriate property find. இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம கீழே கொடுத்துருக்க சம்மை கால்குலேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சம் minus 2/3 into 3/5 plus 5/2 minus 3/5 into 1/6. Second one, 2/5 into minus 3/7 minus 1/6 into 3/2 plus 1/14 into 2/5. அதாவது இந்த டூ சம்ஸை ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன், வெரிஃபை தட் minus of minus x equal to x for the first one, x equal to 11/15. Second one, x equal to minus 13/70. The last example sums பார்த்தோம். அதை பேஸாக வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். Then sixth one, multiply 6/13 by the reciprocal of minus 7/16. இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா 6/13 minus 7/16ஓட ரெசிப்ரோக்கல் வச்சுட்டு மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கு. மல்டிப்ளை பண்ணி அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க்யூ.